முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் அடுத்த 3 மணி நேரத்தில் புயல் உருவாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த 6 மணி நேரத்திற்காக மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இலங்கை திரிகோண மலையிலிருந்து வடகிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 340 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரக்கூடிய அடுத்த 3 மணி நேரத்துல வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து சூறாவளி புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகாக வடமேற்கு திசையை நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே நாளை பிற்பகல்ல தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை அது சூறாவளி புயலாகவே கரையை கடக்கும்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது வரைக்கும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செல்லக்கூடிய அந்த பாதைகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், இதனுடைய போக்கு, நகர்வுகள், இதனுடைய வேகம் ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்பொழுதைய சூழலை பொறுத்த வரைக்கும், அதாவது காலை 11:30 மணி நிலவரப்படி இந்த புயல் என்பது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து அடுத்த 3 மணி நேரத்திற்காக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.